தாமஸ் நகர், காந்தி நகர் பகுதிவார் உழைக்கும் மக்களே, கடந்த மே 22, 2018 அன்று கார்ப்பரேட் கும்பல்களால் மிக கொடூரமாக நமது மண்ணின் மைந்தர்களை நாசகார் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய போராட்டத்தில் படுகொலை செய்யப்பட்டதில் 15 உயிர்கள் துடிதுடிக்க கொல்லப்பட்டன. அதனுடைய நீட்சியாக 6ஆம் ஆண்டு நினைவேந்தல் நாளை இந்த பகுதியிலேயே புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக பல்வேறு ஜனநாயக முற்போக்கு இயக்கங்கள் சார்பாகவும் இந்த நினைவேந்தல் நிகழ்வை அனுசரிக்கிறோம். ஆங்காங்கே இருக்கக்கூடிய பகுதிவாழ் உழைக்கும் மக்கள் அனைவரும் இந்த நாசகார ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக இந்த மண்ணை காக்கும் போராட்டத்தில் உயிரிழந்த தியாகிகளுடைய 6ஆம் ஆண்டு நினைவேந்தலில் பகுதிவாழ் உழைக்கும் மக்கள் அனைவரும் இந்த வீரவணக்க நிகழ்வில் பங்கேற்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்வதோடு, இந்த உறுதியேற்பு நிகழ்வில் புரட்சிகர இளைஞர் முன்னணியுடைய மூத்த பொறுப்பாளர் தோழர் உத்தரம் அவர்கள் போராளிகளுடைய படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கத்தை முறையாக ஆரம்பி வைப்பார். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் இன்னுயிர் ஈந்த தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நாசகார ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டத்தில் இன்னுயிர் ஈந்த தோழர்களுக்கு, இன்னுயிர் ஈந்த போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். மண்ணை காக்கும் போராட்டத்தில் இன்னுயிர் ஈந்த தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு, நீதி அரசர் அருணா ஜெகதீசன் ஆணை அறிக்கை பரிந்துரைத்துள்ள குற்றவாளிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடு. கொலை செய்த குற்றவாளிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடு. அமைத்திடு, அமைத்திடு. நாசகார ஸ்டெர்லைட்டை, நாசகார ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக அகற்றிவிட்டு போராளிகளுக்கு நினைவிடம், போராளிகளுக்கு நினைவிடம் அமைத்திடு, அமைத்திடு. உறுதி ஏற்பம், உறுதி ஏற்பம், உறுதி ஏற்பம், உறுதி ஏற்பம். மண்ணை காக்கும் போராட்டத்தில் இன்னுயிர் ஈந்த தியாகிகள் மீது உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். அடுத்ததாக பகுதி சார்பாக மெழுகுவர்த்தி ஏந்தி போராளிகளுக்கு நினைவேந்தல் செய்வார்கள். அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்விற்கு புரட்சிகர இளைஞர் முன்னணியுடைய தோழர் மலரவன் அவர்கள் இந்த நிகழ்வை குறித்தான ஒரு